எக்ஸான் வால்டெஸ் எண்ணெய் கசிவு. எக்ஸான் வால்டெஸ் எண்ணெய் கசிவு என்பது மார்ச் 24, 1989 அன்று நடந்த மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவாகும். இந்த விபத்து பிரின்ஸ் வில்லியம் சவுண்ட் பகுதியில் ஏற்பட்டது. எக்ஸான் வால்டெஸ் என்ற எண்ணெய் கப்பல் பாறையில் மோதியதால் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் கடலில் கசிய ஆரம்பித்தது. இந்த கப்பல் எக்ஸான் நிறுவனத்திற்கு சொந்தமானது. விபத்திற்கான முக்கிய காரணமாக மனித பிழை, வழிநடத்தலில் ஏற்பட்ட தவறுகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளின் குறைபாடு ஆகியவை கூறப்படுகின்றன. கப்பல் பாதை மாற்றப்பட்ட போது சரியான கண்காணிப்பு இல்லாததால் அது பாறையில் மோதியது. இந்த விபத்தில் சுமார் 11 மில்லியன் கேலன்ஸ் எண்ணெய் கடலில் கசியப்பட்டது. இதனால் கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மீன்கள், பறவைகள் மற்றும் கடல் விலங்குகள் உயிரிழந்தன. சீ ஓட்டர், சீ பேட் போன்றவை அதிகமாக பாதிக்கப்பட்டன. இந்த பேரழிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து உலக அளவில் பெரிய கவலையை ஏற்படுத்தியது. எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்தவும் சுத்தம் செய்யவும் மிகப்பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் முழுமையாக அந்த பகுதியை மீட்டெடுக்க பல ஆண்டுகள் எடுத்தது. இந்த சம்பவம் கடல் மாசுபாட்டின் தீவிரத்தை காட்டியது. இந்த விபத்துக்கு பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரசு கடல் பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக்கியது. குறிப்பாக ஆயில் பொல்யூஷன் ஆக்ட் ஆஃப் 1990 என்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எக்ஸான் நிறுவனமும் பெரும் அபராதங்களையும் இழப்பீடுகளையும் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது.